வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேத்தி பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேத்தி வித் ஆலு வந்து லைட்டாக வந்து ஆலு வந்து போட்டிருக்கேன். ஸோ இது ஏன் வந்து ஆலு வந்து நீங்கள் வந்து வெறும் மேத்தியே போட்டு பண்ணிக்கலாம். பட் என்னன்னா சில டைம் இது லைட்டாக வந்து கசக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு போட்டோம்னா குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக ஜாஸ்தி வேண்டாம், லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேத்தி வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்பேன். அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மேத்தி லீவ்ஸோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து லைட்டாக போட்டுக்கலாம், டேஸ்ட் வந்து அதிகப்படும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்க. பட் நான் போடுறது கிடையாது. வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஒரு டேங்கினஸ் வந்து இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வேணுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி போட்டு கூட பெஞ்சிக்கலாம். பட் நான் வந்து பஸ் தண்ணியிலே வந்து பிசைஞ்சிக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு பெஞ்சா என்ன ஆகும்னா சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலு மேத்தி பராத்தா. ஸோ இது மாதிரி வந்து நல்லா வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து பிறகு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆயில் போட்டு வந்து அப்படியே கவர் பண்ணி வைப்பாங்க. நான் எதுவுமே போட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் பொறுத்து வந்து நம்ம வந்து செய்யலாம். ஸோ 1/2 அன் ஹவர் பொறுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பராத்தா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மேத்தியோட சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் அண்ட் வித் பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து சப்பாத்தி மாவு தேய்ச்சி போகிறோம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக சப்பாத்தி மாவு வந்து எப்படி தேய்க்கிறோமோ அதே அளவு தான் வந்து தேய்ச்சிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவா காஞ்சி பிறகு நம்ம போட்டுக்கலாம். தவா வந்து காஞ்சி பிறகு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கீ போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஆயிலே வந்து போட்டுக்கலாம். அந்த நார்மல் ஆயிலே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து திருப்பி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து லைட்டாக வந்து விடுறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி போட்டுக்கலாம். நார்மலாக சப்பாத்தி செஞ்சுக்க மாதிரி தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் ஆயினே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணி நேக்கலாம். ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்கிற மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக வந்து செய்கிற ஹெல்த்தியாக செய்கிற ஒரு ரெசிபி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கேர்டு ஒரு எதுனா வந்து பிக்கல் எதுனா வச்சு கொடுத்துட்டா நல்லா வந்து சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களும் சரி. என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுதான் வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இது. ஸோ பராத்தா வரை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பராத்தாவே செஞ்சால் கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரெடி ஆகி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஆலு மேத்தி பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா டாபா ஸ்டைலில் வந்து நம்ம வந்து க்ரீன் பீஸ் மிளகு போட்டிருந்து இது வந்து ஹை ப்ரோட்டீன். அண்ட் தென் நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டு சேர்ப்போம். பொட்டேட்டோ போட்டோம்னா டேஸ்ட் வந்து அதிகமாகும். இன்கேஸ் பொட்டேட்டோ பதில் நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை, அதுதான் வந்து பொட்டேட்டோ போடுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து மீன்ஸ் குழந்தைங்க இருக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எவ்வளோ வரைக்கும் கம்மியாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கிட்டு இருக்குது. வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வந்து அரைச்சி வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டமாட்டா பியூரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுவோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸு சூப்பராக இருக்கும். மேத்தி லீவ்ஸ் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த மேத்தி லீவ்ஸோட அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம், அந்த மிளகாத்தூள் அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி அந்த பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த பட்டாணி நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து போட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வரைக்கும் வைப்பேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பட்டாணி வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து விசிக்கும். நான் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாத ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் ஒரு 3 to 5 விசில் வரைக்கும் வைப்பேன். நம்மளுக்கு வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆக பிறகு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து கொஞ்சம் லிக்விடாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். அந்த பொட்டேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து இப்படி வதக்கி கொடுப்போங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு கட்டின பச்சை பட்டாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எனக்கு இதே போதும். பிகாஸ் நான் வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரைனஸ் இருந்தால் போதும். தேங்க்யூ.